வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். காலையிலேருந்து தலைப்பு செய்தி என்ன? டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர போகிறாங்க, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க டிஎம்கே வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு தலைப்பு செய்தி வந்துருக்குல்ல. இதை பற்றி ஆளாளுக்கு அவங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிருக்காங்க பொதுமக்கள். இதில் முக்கியமாக ஒருவேளை டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைஞ்சா டிவிகே உடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே ராஜினாமா பண்ண முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது. எல்லா எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண முடிவெடுத்திருப்பதாக செய்தி. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தம் 234 சீட்ஸை, அதில் 108 சீட்ஸை டிவிக்கே ஜெயிச்சிருக்காங்க. அந்த 108 தொகுதிகளை அவங்க ராஜினாமா பண்ணிட்டா மீதி எவ்வளவு? 126. ராஜினாமா பண்ணிட்டா 108 சீட்ஸு வேக்கண்ட் ஆயிரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய இடம் 126. அதில் மெஜாரிட்டி எவ்வளவு மார்க்கு? 64. 64 எம்எல்ஏக்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க முதல்வர் ஆகலாம். இப்படி ஒரு சூழல் வரும். டிஎம்கே கூட்டணிக்கிட்ட எவ்வளவு இருக்காங்க? 70+ இருக்காங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கிடுவாங்க டிஎம்கே. இப்படிப்பட்ட சூழலுக்கு டிவிக்கே வழி வகுப்பாங்களா? டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதனால் ராஜினாமா பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? மறு தேர்தல் வராது. ஏன்னா 108 தான் ரிசைன் பண்ணுறாங்க. மறு தேர்தலும் வராது, டிஎம்கே ஆட்சி அமைக்கையும் வழிவகுக்கும். அதனால் இது 100% இல்லை, 200% ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட முடிவெல்லாம் டிவிக்கே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நான் பதவியை ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு மமதா பானர்ஜி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ ஆளுநர் ரவி என்ன பண்ணியிருக்காருன்னா, அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காரு. அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் பதவியும் காலி ஆயிரும்ல. ஆளுநர் ரவி மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ கவர்னர் ரவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது. பிஜேபி கேடர்ஸு ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. இது 2. மூணாவது, தமிழக பாஜக அவசர ஆலோசனை அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டை படிக்க முடிஞ்சிச்சு. அதிமுக டிஎம்கேவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு நயினார் ஆலோசனை நடத்தியிருக்காராம். நயினார்னால தான் எல்லா பிரச்சனையும் பாஜகவுக்கு. அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு மேலிடத்தை நச்சரித்து கூட்டணிக்கு வழிவகுத்ததே நயினார், வானதி, தமிழிசை, முருகன், ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இவங்க தான். அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நச்சரித்து இன்னைக்கு ஒரு தொகுதியை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகாவது அதிமுக கூட்டணி தர்மத்தை பேணி காக்குறாரா? சிஎம் பதவி கிடைக்க போகுது அப்படின்னு பாஜகவுக்கு டாட்டா சொல்லிட்டு டிஎம்கே உடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது நயினார் என்ன பண்ணலாம் அப்படின்னு மீட்டிங்கா. பாஜக தொண்டர்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது. எப்படி இருந்துச்சு கட்சி? அண்ணாமலை எந்த ஹைட்டில் கொண்டு போய் கட்சியை நிப்பாட்டினாரு. ஏடிஎம்கேவோடு தாங்கள் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் அதுவும் நடக்கலை. போட்டியிட்ட தொகுதியெல்லாம் படுதோல்வி. வானதி, தமிழிசை, நயினார், முருகன்லாம் படுதோல்வி. அப்போ தாங்களும் எம்எல்ஏ ஆகலை, கட்சியுடைய வளர்ச்சியையும் கெடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்து மீட்டிங்கை போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் கட்சிக்கு செய்யக்கூடிய நல்லது என்ன? ஒரு படத்தில் கவுண்டமணி காமெடி வரும்ல, இந்த நாட்டுக்கு நீ செய்கிற நல்லது என்னன்னா தயவு செஞ்சு நாட்டை விட்டே போயிரு அப்படின்னு ஒரு ஃபேமஸான காமெடி. அது மாதிரி கட்சிக்கு இந்த 4 பேர் நல்லது பண்ணணும்னு நினச்சா கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. கட்சியுடைய நிர்வாக பணிகள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதே கட்சிக்கு அவங்க செய்யக்கூடிய நல்லது அப்படிங்கிறதான் பிஜேபி தொண்டர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்டில் போட்டு கட்சியை வளர்த்துக்குவாங்க பாஜக மேலிடம். நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, இந்த மீட்டிங்கெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.